பாஸ், ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சொல்கிறீங்களா? நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் நிஃப்டி 1000 பாயிண்ட் மேலே ஃபாலோ ஆயிருது. ஆனால் இருந்தாலும் அது ரிகவர் ஆகி 23,900 கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. முடிவில் 24,800 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க நம்ம சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 23,950 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்துறோம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், எந்த லைன் 0க்கு மேலே இருக்கோ அந்த லைன் பை பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெண்டு லைனுமே 0 கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரெட் லைன் 0க்கு மேலே வர ஆரம்பிச்சது. நம்ம 220 மேலே வந்து 262 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஹெவி சைட்வேஸா மாறிடுச்சு. எந்த பக்கமே மூவ்மெண்ட் ஆகல. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,000 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் லோட் பண்ணிட்டு எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்க. இங்க பாருங்களேன், நம்ம போத் சைட்ஸ் ஹெவியா பையிங் வச்சிருக்காங்க. இது கார்ட் சைட்ல 24,050 வரைக்கும் ஹெவியான பையிங் இருக்கு. புட் சைட்லயும் ஹெவியான பையிங் வச்சிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் லெவலா 24,000 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. அதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷன்லயும் ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. குறிப்பா செல் லெவலா 24,100 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் இருக்கு. இப்போ நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததுல 24,000 அப்படிங்கிறது ஒரு பாட்டம் லெவலாகவும் 24,100 அப்படிங்கிறது ஒரு டாப் லெவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு லெவலில் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.